அடடடடா, நம்ம கவர் போட்டு வச்சா நம்மளை விட அறிவாளியாக இருக்குதுங்களே. கவரையும் கிழிச்சு அடிக்கு போகலாமாடா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர். இந்த வீடியோவில் நம்ம மாடித்தோட்ட அப்டேட் பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டு சும்மா தூக்கி போட்ட தர்பூசணி விதையிலேருந்து அழகாக தர்பூசணி காயெலாம் வந்திருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இது எதுவும் பெருச்சாலியோ அணிலோ கடிச்சிருமேன்னு நம்ம கவர் போட்டு கட்டி வச்சிடலாம். ஆனால் நம்ம இதை கண்காணிக்கிறத விட இன்னொருத்தவங்களும் இதை அழகாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு அடுத்த நாள் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சுது. மொத்தம் 5 காய் இந்த கிர்னி செடியில் இருக்குது. நல்லா 2 பெரிய காயும் ஒரு 3 சின்ன காய்களும் கிடக்கு. அதை பத்திரமா சேஃப்டி பண்ணணுன்னு நம்ம கவர் போட்டு நல்லா கட்டி வச்சாச்சு. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுபின்னு அடுத்த நாள் நடந்த சம்பவத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய பழத்தை அப்படியே கடித்து கொதறி வச்சிருக்கு. என்ன செஞ்ச வேலை, யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. அடடடடா, நம்ம கவர் போட்டு வச்சா நம்மளை விட அறிவாளியாக இருக்குதுங்களே. கவரையும் கிழிச்சு அடித்து வச்சுருக்கீங்களே. சே வீணாக போச்சு. பாரு, நல்லா பெருசாக வந்திருக்கு. சரி, அதுக்கு உணவாக இருந்திருக்கு. இது யார் செஞ்ச வேலையாக இருக்கும்? எலியா, பெருசாலியா, அணிலான்னு தெரியலையே. சரி போ, சாப்பிட்டு போகுது. கட்டி வச்சிருக்கோம், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எல்லாம் பார்த்து வளர்த்த அழகான ஒரு பெரிய காய் போச்சேன்னு கவலையாக இருந்தாலும் சரி, மிச்சத்தையாவது எங்களுக்கு விட்டு வைங்கடா பிராணிகளாண்டு அந்த முகம் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக ஒவ்வொரு அரும்புலையும் மொட்டு விட்டுருக்கு. ஃபுல்லாக செடி ஃபுல்லாக மொட்டு தான், அல்ஹம்துலில்லாஹ். மொட்டு எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. நல்ல செடி ஃபுல்லாக மொட்டு விட்டு. அது இருவாச்சி மல்லி, இது குண்டு மல்லி. மல்லி செடி எல்லாம் நல்லா பூக்குது, ஆனால் மொட்டுலாம் சின்ன சின்னதாக இருக்குது எல்லாம் மொட்டும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம்.